வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கொத்தமல்லி சாதம் செய்யலாம். நான் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு கருப்பு உளுத்தம் பருப்பும் கொஞ்சமாக வடகமும் சேர்த்துருக்கேன். அதெல்லாம் பொரியட்டும். இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சை பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதெல்லாம் வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன சைஸுக்கு புளி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி தழை எடுத்துருந்தேன். அதையும் சேர்த்து இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். இதெல்லாம் பொரியட்டும். இப்போ இது கூட தேவைப்பட்டால் முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன். பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஒரு சிட்டிக்கை மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன். இப்போ இது கூட 10 சின்ன வெங்காயமும் 10 பல் பூண்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்சுருந்த அந்த கொத்தமல்லியை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்ச சாதம் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான, டேஸ்டான, குயிக்காக செஞ்சிடக்கூடிய ஒரு கொத்தமல்லி சாதம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.